அனுபவமான ஒரு இடம் தான் நான் சொல்லி மதிப்படுறேன். ஸோ உங்களோட வேலைகள் வந்து உங்களுக்கு எவ்வளோ சப்போர்ட் பண்ணுவாங்க, பண்ண மாட்டாங்க. தலைவர் தான் அந்த ஒரு இது ஆக்சிடென்ட்ல தான் எங்களெல்லாம் செலக்ட் பண்ணி ₹1 காசு லஞ்ச வாங்கினாலும் யாரும் பக்கத்தில் வச்சுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ அந்த மாதிரியான ஒரு விஷயத்தோட சொல்லி அமைச்சிருக்காங்க. நேற்றுக்கே பார்த்து 9 மணிக்கெலாம் டிஃபன் கட்டிட்டு சாப்பாடு கட்டிட்டு வந்து அவசியம் உட்காராங்க போது சாதாரண விஷயம் கிடையாது. ஸோ அவர் கூட இருக்கிற நாங்களாம் அவங்க ஒர்க் பண்ணும்போது எங்களுக்கு நீங்கள் சப்போர்ட்டாக இருந்தால் தான் பண்ண முடியும். காலையில் பிடிஎஸ் பேசும்போது 61 பத்தியே சொன்னார். 61 தகவலையும் அது நம்ம சப்போர்ட் நீங்கள் தான் இருக்க போகிறீங்க. ஸோ உங்களோட நான் எதிர்பார்க்குற விஷயம் அதுதான். பப்ளிக்கு நேரடியாக போய் சேர்க்கக்கூடிய விஷயம் நம்ம டிபார்ட்மெண்ட்டு ரொம்ப 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 பங்கேற்று பிடிஓ ஆஃபீஸ் வந்து சாதாரண விஷயம் கிடையாது. அதனால் உங்களுக்கு என்ன தேவைகள் விஷயங்கள் தான் பயணிக்கணும். உங்களுக்கு என்னெல்லாம் நான் சப்போர்ட் பண்ணணும்னா அந்த அளவுக்கு தொழில் பண்ண நல்லா இருக்கும். உங்களுக்கு என்னெல்லாம் நல்ல விஷயம் உங்களுக்கு எல்லாம் சிறப்பாக வச்சுருந்தேன்னா கண்டிப்பாக நான் நல்லா இருக்கலாம். அதிகாரத்தோட நம்ம பேச வேண்டிய அன்புத்தோட தான் முதல்ல ஆஃபீஸ் நாங்கள் பேசுகிறோம். இன்னைக்கு வந்து லஞ்சாவது உங்களோட இதுக்கு வந்து சார் சொல்லி அதுக்கப்புறம் வந்து ரேஷன் கடைக்கு வேணும்னு சொல்லியிருந்தாங்க. நல்ல ஆரோக்கியமான தண்ணி வசதி இல்லை சொன்னாங்க. தண்ணி வந்து சுத்தமான குடிநீர் வரல, பாசிலாம் வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதனால வந்து என்னோட சார்கிட்ட சொன்னது முதல்ல எடுத்து வந்து எல்லா வாட்டர் டேங்கிலும் டோயின் போட்டு பக்கம் எப்போ வாஷ் பண்ணியிருக்காங்க, எப்போ க்ளீன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து தெருவுகளுக்கு ஃபஸ்ட்டு லைட் சொல்லியிருக்கோம். அதுக்கப்புறம் வந்து டிஎஸ்ஓன்னு சொல்லியிருக்கோம். டிஎஸ்ஓ குதிரை ரேஷன் பண்ணி சொல்லியிருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட என்ன தேவைப்படுறோம் அடுத்த கண்டு எடுத்துகிட்டு போகும்போதுனா தான் பஞ்சாயத்து தலைவர்கள் அந்த வேலை நீங்கள் தான் பார்க்கணும்னு சொல்லி 11 பஞ்சாயத்து காலத்தில் பார்க்குறீங்க. உங்களுக்கு சப்போர்ட்டிவாக அட்லீஸ்ட் அடுத்து இந்த வாட்டர் டேங்க் திறக்கிறவங்கலேருந்து அடுத்து அந்த குப்பை எடுக்கிறாங்க குப்பராட்சி யூஸ் பண்ணுறது அவங்க வந்து எல்லாரையும் விஜயம் பண்ணும்போது அவங்களோட ஒரு மீட்டிங் கொடுங்க. எல்லாருமே சேர்ந்து பேசும்போது எல்லாரும் சொல்ல வரலாம். அங்கே பேசும்போது நாங்கள் வந்து சந்திப்போம். அப்போ தான் அவங்களோட சரி வந்து பார்க்குறாங்க, ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்க, வில்லேஜில் வராங்க அப்படி விஷயத்துக்கு நான் இனிமேல் ஒரு வில்லேஜை நான் சுத்த ஐடியா இருக்குது. கண்டிப்பாக நம்ம வெளியில் போக போகிறேன். எல்லா வில்லேஜும் பார்ப்போம். முடியல ரெண்டாவது விஷயம். ஏன்னா ஒரே நாள் எல்லாத்தையும் நம்ம பண்ணிட முடியாது. எல்லாத்துக்கும் தெரியும் மதத்தில் மாற்ற வச்சுக்க முடியாது. இந்த மாதிரி ஒரே நாள் எல்லாத்தையும் பார்த்து தமிழ்நாட்டையும் பார்த்து பண்ண முடியாது, தொகுதி பார்த்து. ஆனால் படிப்படியாக நம்ம நிவர்த்தி பண்ணலாம். 100 நாள் வேலை திட்டம் பண்ணுறவங்களையும் அவங்க ஆக்கப்பூர்வமான சில விஷயத்த பண்ணானுங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல பொல்யூஷன் நிறைய இருக்குது. மரம் நடு விழா வைக்கலாம். 1 லட்சம் மரம் ஃபஸ்ட்டு நடலாம். பொல்யூஷன் முதல்ல என்வரன்மெண்ட் சுற்றுச்சூழலை பார்க்கணும்னா மரம் நடுன்னு சொல்லியிருக்கோம். மரம் நடு ஒரு சின்ன குட்டி செடி வச்சு மாடு இருந்தாங்க. 20 அடி 10 அடிலாம் மரம் இருக்குது. ராஜமந்திரில் இருக்குது. அதை வந்து ஜேசிபியில் எடுத்து நாங்கள் பள்ளங்கள் வைக்க அளவுக்கு பெரிய மரங்கள் நட்டால் ஃபஸ்ட்டு சுற்றுச்சூழல் எடுக்கலாம்னு பிளான் பண்ணுறேன். அக்ரி டிபார்ட்மெண்ட் போட்டு பேசணும். அந்த மாதிரி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் அதை சொல்ல வர பிரச்சனை அதையே குறைய சொல்லிட்டு போது தீர்வு வேண்டாம். நம்மளால முடிஞ்சு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும், புகையை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாது, மற்ற கம்பெனி போய் எடுத்துட முடியாது. ஸோ அந்த நேரத்தில் மக்களை காப்பாற்றுறதுக்கு என்ன விஷயம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னோம். அது பிஹெச்எஸ் பப்ளிக் ஹெல்த் சர்டிஃபிகேட் இருக்கோம். இந்த மாதிரி அடிப்படை தேவைகளை முதல்ல பண்ணோம். நம்ம டிபார்ட்மெண்ட் சம்மந்த விஷயத்துக்கு என்னால் பேசியிருக்கேன், சார்கிட்ட பேசியிருக்கேன். அது என்னென்ன பண்ண முடியுமோ கண்டிப்பாக நான் பண்ணி கொடுக்குறேன். ஸோ உங்களுக்கான சப்போர்ட்டுக்கு லைட்டிங் பண்ணுறது உங்களுக்கு சொல்கிறதுக்குலாம் போய் வில்லேஜ் போகும்போது கேட்குற மக்களுக்கு எதுவும் லைட் இல்லை, தண்ணி இல்லை, வரல, அந்த மாதிரியான அடிப்படை வசதி கேட்பாங்க. தெருவில் இல்லை அதெல்லாம் கேட்பாங்க. அந்த மாதிரி விஷயத்தை எடுப்போம். அப்போ படிப்படியாக கொடுப்போம். பட்டா வந்தது மேக்ஸிமம் கேட்டதுன்னா கேட்டாங்க சுடுகாட்டு வழியிலன்னு கேட்குறாங்க. எல்லா ஊருக்கும் போகும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பண்ணுறதுக்கு இல்லை பிஹெச்எஸ் ரிப்போர்ட் இதில் போனேன் பார்க்கறதுக்கு இல்லை. இப்போ ஜிஹெச் போனேன். ஒன்றும் இல்லை, சந்தோஷமான விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறோம். இப்போ போயிட்டு ஜிஹெச் போயிட்டு அதை பண்ணிட்டு வந்தேன். கிரில் கேட் இல்லை, ஒரு 3 இடத்துல கிரில் கேட் சேஃப்டி செக்யூரிட்டி இல்லை அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் ஒரு மெடிக்கல் வாங்குறது மக்கள் வீட்டு வாங்குறது கஷ்டப்படுறாங்க. பிடபிள்யூ ஆஃபீஸ் வர வச்சேன். உடனே போய் கிரில் கேட்டுக்கு ரெடி பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷமான விஷயம். வந்தாங்க போய் கிரில் கேட்டு இப்போ ரெடி அளவு எடுத்துட்டாங்க. அந்த இது எடுத்துட்டு பண்ணிட்டாங்க. ஸோ அதை போடுறதுக்கான ஃபார்மாலிட்டிக்கு நம்ம எம்எல்ஏ போய்ட்டு ஆய்வு செய்தார் அதுக்காகலாம் கிடையாது. ரியாலிட்டி ஒன்று ரீல் கிடையாது. ரியல் லைஃப் அரசு தளபதி அரசு வந்து ரியல் லைஃப்காக வந்துருக்கணும். அதனால வந்து சும்மா ஃபார்மாலிட்டி போன அடுத்த செகண்ட் வர வச்சு நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் அவசரம் சேஃப்டி செக்யூரிட்டி எல்லாம் இருக்குது. பாத்ரூம் இல்லை எங்களுக்கு பின்ன வெளியே போட்டுருந்தாங்க. ஸோ அந்த பிடிஓ ஆஃபீஸர் வந்தாங்க. உடனே போய்ட்டு அந்த இன்ஜினியர் கூப்பிட்டு போய் பார்த்து அளவு எடுக்கிறாங்க. 3 நாள் அந்த கிரிக்கெட் ரெடி ஆகிடும். ஸோ இந்த மாதிரியான ஆக்கப்பூர்வமான விஷயத்தை போன குறையே நம்ம சொல்லிட்டு இருக்காங்க. என்னால் என்ன சப்போர்ட் பண்ண முடியும் இருக்கிறது தான் கொஞ்சம் வீடியோ பண்ணுறாங்க. அது முறையாக நம்ம பண்ணும்போது சப்போர்ட் பண்ணும்போது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உங்களுடைய நண்பனாக நான் இருப்பேன். தளபதி சார்பாக உங்களோட ஃப்ரெண்டாக நான் இங்கே மெயின்டைன் பண்ணி பண்ணுறேன். ஒரு எம்எல்ஏவாக ஒரு கெத்தா அப்படிலாம் நான் மெயின்டைன் பண்ணல. உங்களோட நான் இருந்து மக்களுக்கு நல்லது பண்ண முடியும். எல்லா ஃபேஸ்லேயும் ஒரு இது தெரியுது. இந்த மாதிரி யாரும் ஒருத்தர் வரமாட்டாங்களா
தமிழ்நாடு காப்பாற்ற மாட்டாங்களா, நல்லது நடக்காதா அப்படின்னு மக்கள் ஏங்கினாங்க. அதோட மாற்றம் தான். ஸோ ஒரே எலெக்ஷன்ல இந்த அளவுக்கு வர மாற்றம் இருக்கிறதா புகைப்படத்துக்காக சொல்ல வரல, மக்கள் எதிர்பார்க்குறாங்க. நான் இல்லைனாலும் இங்கே நின்று பாஸ் அளவுக்கு ஏஐ டெக்னாலஜி வளர்ந்துச்சு. இன்னும் பழையபடி அவங்களுக்கு கையெழுத்து வாங்கி அவங்க வரணும், ஃபைன் என் பிளாக்ல இதெல்லாம் நிற்குது, எனக்கு இது பண்ணி கொடுத்தா தான் நான் எழுந்து போவோம், நான் கரெக்டாக நான் உட்காருவேன். அதுக்கு தான் தளபதி சொல்லு, புது கலெக்டர் போன ஓப்பனாக வருவாங்க. ஓப்பனாக சொன்னால் கலெக்டர் இந்த கலெக்டர் இன்ஜினியர் புது கலெக்டர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். மேபி வந்தாங்கன்னா நான் போய் உட்காரேன். உங்கள் பிரச்சனை நான் பேசுகிறேன். உங்களுக்கு பிரச்சனையா, சேலரி உங்களுக்கு சேலரிலாம் கட்ட வச்சுக்கலாம், சேலரியில் பக்காது இப்போ பிரச்சனை கிடையாது. ஸோ அந்த மாதிரி எந்த ஒரு பிரச்சனைனாலும் உங்கள் சார்பாக நான் பேசுகிறேன். உங்களை நான் இந்த மாதிரி பண்ணாங்க. நம்பர் 1 நம்பர் 1 வச்சுப்பேன். நான் கட்சி விஷயத்தில் போனாலும் நம்ம சேர்த்து நம்பர் 1 வச்சுப்பேன். தளபதி கையெழுத்து போட்ட அடுத்த செகண்ட் நான் நம்ம கையெழுத்து போட்டேன். எம்எல்ஏ கையெழுத்து போடும்போது அந்த நம்பர் 1 நான் தக்க வச்சுட்டே இருப்பேன் எந்த இடத்துலையும். அதே மாதிரி உங்களோட இருக்குது நம்பர் 1 கும்மிடிப்பூண்டி இருக்குது, பிளாக் 1 அவங்க கும்மிடிப்பூண்டி தொகுதி நம்பர் 1. தமிழ்நாட்டிலே நம்ம கும்மிடிப்பூண்டி தொகுதியில் இந்த மாதிரி மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்க அப்படின்ற விஷயத்த வரணும். அப்படிதான் நம்ம பார்த்துக்கணும். ஃபஸ்ட்டு கான்டாக்ட் கிளீனிங், அதுக்கப்புறம் லைட்டு, அது 2 விஷயத்தை டக்குன்னு எடுத்துவோம். இன்ஜினியர்ஸுக்கு நான் தனியாக மீட் பண்ணுவோம். சரி, எவ்வளோ ஆகுன்னு எஸ்டிமேட் கொடுங்க. எவ்வளோ நாளில் பண்ண முடியும்? வீடு எந்த உடனே கொடுங்க, நான் அதை பார்த்தேன். இன்ஜினியர் சைடு ஏதாச்சும் குறைகள் சொல்லுமா? இந்த ஊருக்கு குறைன்னு சொல்லி அந்த ஊரில் நான் 10 பேர் கொடுக்குறேன். அந்த ஹெல்ப் பண்ணுறதுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நம்ம நிர்வாகிகள் தளபதிக்காக உயிரே கொடுப்பாங்க. அதனால் உங்களுக்காக சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ நாள் இந்த கட்சியை காசுக்காக அதெல்லாம் விட்டுருங்க. அந்த நிர்வாகிகளோட நிற்பாங்க. ஒரு பிரச்சனை உங்களுக்கு நிற்பாங்க. உங்களுக்கு ஏதாச்சும் டிஸ்டர்ப் பண்ணுறாங்க, உங்களுக்கு ஏதாவது இருந்தாலும் கண்டிப்பாக நம்ம நிர்வாகிகள் நிற்பாங்க, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. கண்டிப்பாக நம்ம பார்த்துக்கலாம். சரிங்களா? அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. அதனால தான் உங்களை தைரியமாக பேசுகிறேன். எந்த ஊர்லேயும் எந்த ஊர் எல்லா வில்லேஜும் போய்ட்டு வந்தோம். ஒரு வில்லேஜ் தான் போய்ட்டு வந்தோம். அதனால் எல்லா வில்லேஜ்லையும் நான் கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம பசங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும். நம்ம நிர்வாகிகளுக்கு கண்டிப்பாக நமக்கு சப்போர்ட் பண்ணுவோம். நெட்டில் தளபதியாக சொல்லுங்க, ஒவ்வொரு விஷயமும் உங்களோட உழைப்பு கண்டிப்பாக வெளியே கொண்டு வந்து காமிக்கும். சாதாரண விஷயம் கிடையாது. நீங்கள் பண்ணுற விஷயத்துல இருந்து எவ்வளோ நம்ம வந்தோம் ஆகணும், யாருக்கும் கிடைக்கிறது நினைக்காது. இனிமேல் எல்லாம் தெரிவிங்க. எல்லாரோட உழைப்பு நான் கண்டிப்பாக தளபதி உடனே பார்த்தா சூப் பண்ணி பார்க்குறாரு. யார் என்ன பண்ணுறது, தமிழ்நாடு உட்காந்து சூப் பண்ணி இதை பண்ணுறாங்க, என்ன செய்யறாங்க பார்க்குறாரு. அவ்வளோதான் சொல்றேன். கண்டிப்பாக பார்க்குறேன். ஒவ்வொரு விஷயத்த பார்க்குறேன். என்னோட கூப்பிட்டு பேசப்படுறாரு. உங்களை கண்டிப்பாக சந்தி வைக்கிறேன். பெஸ்ட்டாக இருங்க, நம்பர் 1 இருங்க. அவரை கூப்பிட்டு இதே சீட்டு உங்களை உட்கார வச்சு ஒரு வேலை நான் பாராட்டு கொடுப்பாங்க. முதலமைச்சர் முதலமைச்சர் வர